ஹாய், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் பார்க்க போகிறோம். தமிழ்நாடோட ரிசர்வேஷன் பார்க்க போகிறோம். இது எதுக்குடா இப்போ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கணும் அப்படின்னாவே ரிசர்வேஷன் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு குரூப் 4 எக்ஸாமே எடுத்துக்கோங்களேன். 6000 வேகன்சி தான் இருக்குது. அதுக்கு எத்தனை பேர் அப்ளை பண்ணுறான்? 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறான். அந்த 20 லட்சம் பேரில் நம்ம 6000 ரேங்க்குள்ளே வர முடியுமா? அப்படியே ரேங்க்கு படி 6000 ஃபஸ்ட்டு 6000 ரேங்க்குக்கு மட்டும்தான்ப்பா வேலை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்மளால் உள்ளே போக முடியுமா? அதுக்காக தான் ரிசர்வேஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் ரிசர்வேஷன் அப்படின்னா ஓபிசி, அது வந்து சென்ட்ரலுக்கு போய்டும். நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்படின்னா பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிஇ இந்த மாதிரி கேட்டகரி வைஸாக பிரிச்சிடுறாங்க. இது வச்சு தான் நம்ம ஜாபுக்கு ஈஸியாக கொஞ்சம் அந்தந்த கம்யூனிட்டியில் இருக்கவங்க கொஞ்சம் முன்னாடி போக முடியும். ஓகேங்களா? அதனால தான் ரிசர்வேஷன் சொல்லிட்டு ஒரு மெத்தடை வச்சுருக்காங்க. இல்லைனா கொஞ்சம் ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டு தான் முன்னாடி போக முடியும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்குது. ஓகேங்களா? 6000 வேக்கன்சிக்கு 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறான். அந்த 20 லட்சம் பேரில் நம்ம 6000 ரேங்க்குக்கு உள்ளே இருந்தால் தான் நமக்கு வேலை. ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ரிசர்வேஷனை பற்றி ஃபுல்லாக பேசலாம். ஓகேங்களா? ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, தமிழ்நாட்டில் இப்போதைக்கு என்ன ரிசர்வேஷன், எவ்வளோ பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, பிசிக்கு 30% கொடுக்குறாங்க, எம்பிசிக்கு 20% கொடுக்குறாங்க, எஸ்சிக்கு 18%, எஸ்டிக்கு 1% கொடுக்குறாங்க. டோட்டலாக 69% கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில். ஓகேங்களா? ஒரு ஸ்டேட்டுக்கும் வேரி ஆகும். அது வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? எது ஹையஸ்ட்டாக கொடுக்குற ஸ்டேட்டும் இருக்குது, நம்மளோட அதிகமாக கொடுக்குற ஸ்டேட்டும் ஒன்று இருக்குது. நான் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம 69% தமிழ்நாட்டில் இப்போதைக்கு கொடுத்துட்ருக்காங்க. இந்த ரிசர்வேஷன் எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகி என்ன மாதிரி கேட்டகரியில் தாண்டி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக பார்க்கலாமா? ஃபஸ்ட்லேருந்து பார்த்தா தான் நமக்கு ரிசர்வேஷன் டாபிக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரிசர்வேஷன் எதுக்கெலாம் சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லோக்சபா மக்களவை தேர்தல், சட்டமன்ற தேர்தல், நம்ம ஸ்டேட்டோட சிஎம் எலெக்ஷன் இருக்குல்ல, எம்எல்ஏ எலெக்ஷன் சொல்லுவாங்கள்ல, அந்த எலெக்ஷனுக்கு, பஞ்சாயத்து ராஜ் நம்ம ஊர் தலைவர் தேர்ந்தெடுப்போம், கவுன்சிலரு, அப்புறம் மெம்பர் சொல்லிட்டு தேர்ந்தெடுப்போம்ல, ஊராட்சி பஞ்சாயத்து எலெக்ஷன் சொல்லிட்டு, அந்த எலெக்ஷனுக்கும் இந்த மாதிரி ரிசர்வேஷன் சொல்லிட்டு பொருந்தும். ஓகேங்களா? வேலை வாய்ப்பில் பொருந்தும், கல்வியில் பொருந்தும். நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். மக்களவை தேர்தலில் எப்படி அப்படின்னா, எஸ்சி எஸ்டிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டில் ஒரு எம்பி சீட்டை ஒதுக்கி வச்சுருவாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல எஸ்சி எஸ்டி தவிர வேறு யாரும் போட்டியிட முடியாது. ஏன்னா அந்த இடத்துல எஸ்சி எஸ்டிக்கு ஓட்டர் நிறைய இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க தான் அந்த எலெக்ஷனில் நிற்கணும். அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க மட்டும்தான் அந்த இடத்துல நிற்க முடியும். ஓகேங்களா? அதேமாதிரி தான் சட்டமன்ற தேர்தலுக்கும் இருக்குது. அதேமாதிரி எப்படின்னா, நம்ம இப்போ நீலகிரி மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டிங்கன்னா, அந்த இடத்துல ஃபுல்லாக மலை நிறைய இருக்கும், மலை கிராமம் தான் நிறைய இருக்கும். அதனால் எஸ்டி கேண்டிடேட் மட்டும்தான் அந்த இடத்துல எம்எல்ஏவாக நிற்க முடியும். ஓகேங்களா? சேம் பஞ்சாயத்து எலெக்ஷன்லேயும் அதே சேம் ப்ராசஸ் தான். என்னென்ன ஊரில் என்னென்ன கேஸ்ட் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அந்த ஊரில் அதிகமான கேஸ்ட் யார் இருக்காங்களோ அவங்க தான் அந்த எலெக்ஷனில் நின்று அவங்கள ரூல் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்குது. ஸோ அதேமாரி வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறது எல்லாமே ரிசர்வேஷன் கீழே தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ரிசர்வேஷன் மூலிமா தான் நம்ம போயிட்டும் இருக்கோம். ஜென்ரல் கேட்டகரியும் இருக்குது. பட் நம்ம அந்த செலக்ட் ஆகலை அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் வந்து கம்யூனிட்டி மூலிமா தான் நம்ம செலக்ட் ஆகிட்டு கவுன்சிலிங் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கல்வி, எஜுகேஷன். இதில் எப்படி ரிசர்வேஷன் சொல்லிட்டு கேட்குறீங்கன்னா, நம்ம 12th முடித்தோடனே காலேஜ் போய் சேருவோம். நிறைய பேர் ப்ரைவேட் காலேஜ் போயிடுவீங்க. ஒரு சிலர் நிறைய பேர் நான் கவர்மெண்ட் காலேஜில் போய் படிக்கணும், எனக்கு சீட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அப்ளிகேஷன் எழுதி போடுவீங்க. அதில் எப்படி ரிசர்வேஷன் எடுப்பாங்கன்னா, அதுலேயும் கம்யூனிட்டி பேஸ்டு தான் ரிசர்வேஷன் எடுப்பாங்க. ஏன்னா எல்லாருக்கும் அது ஈக்குவலாக சீட்டு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வேஷன் அங்கேயும் வச்சுருப்பாங்க. ஒரு டைம் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்காம நம்ம ப்ரைவேட் காலேஜ் நிறைய பேர் போனவங்கள பார்த்துருப்பீங்க. ஸோ எதனால் அப்படின்னா ரிசர்வேஷன் மூலிமா தான் அவங்க அந்த ரிசர்வேஷன் மூலிமா அந்த சீட் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா
கவுன்சிலிங் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. கவுன்சிலிங் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேறு காலேஜ் தான் நம்ம போய் சேர்ந்தாகணும். ஓகேங்களா, இதுவும் ஒரு ரிசர்வேஷன் தான். இப்போ நம்ம டாபிக் உள்ள வந்தாச்சு. ஃபஸ்ட்டு இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு சென்னை மாகாணம், ஏன்னா அப்போ சென்னை மாகாணமாக தான் இருந்தது. ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு மெட்ராஸ் மாகாணம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. சென்னை மாகாணம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அந்த டைமில் நீதி கட்சி ஒன்று இருந்தது. அப்புறம் காங்கிரஸ், ஆல் இந்தியா ஃபுல்லாக எல்லா கட்சியும் காங்கிரஸ்னு ஒரு கட்சி இருந்தது. ஏன்னா அது 1885 ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த கட்சி. அந்த கட்சி வந்து 1920 எலெக்ஷன் வைக்க போகிறாங்க. அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, ஆனால் நீதி கட்சி அந்த எலெக்ஷனில் கலந்துக்கிட்டு வின்னும் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, வின் பண்ணிவிட்டு இவங்க சுப்புராயலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஎம் இருக்கார். அவர் தான் சிஎம்மாக இருக்கார். அப்போ அவர் வந்து ஒரு சிஸ்டமை ரெடி பண்ணுறாரு. இந்தமாரி நம்ம ரிசர்வேஷன் கொடுக்கலாம், இவங்களுக்கெல்லாம் ரிசர்வேஷன் கொடுத்தா இவங்களாம் கொஞ்சம் பேக்கில் இருக்காங்க, அவங்க கொஞ்சம் ஃப்ரண்ட்டுக்கு வருவாங்க, முன்னேறி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வேஷன் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. வகுப்பு வாரிய இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாரு. அது பார்த்தீங்கன்னா அது வந்து வெறும் அரசாணை மட்டும்தான், ஒரு ஜியோவாக மட்டும்தான் இருந்தது, வச்சு சட்டமாக அது நிறைவேறவே இல்லை அவர் ஆட்சியில். நெக்ஸ்ட்டு வந்து 1920 1923 வரைக்கும் அப்போல்லாம் வந்து 3 வருஷத்துக்கு ஒரு டைம் எலெக்ஷன் நடக்கும். ஓகேங்களா, 3 வருஷம் அவர் சுப்புராயலு அப்படி இருந்தார். அவர் இருந்தார். 1921 தான் இந்த அரசாணை வந்து அவர் பண்ணது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு யார் வராங்க அப்படின்னா 1923 1926 வரைக்கும் பனங்கல் அரசர். இவரும் நீதி கட்சியை தான் சேர்ந்தவர். இவர் நீதி கட்சி தான் சேர்ந்து ஜெயிச்சிருக்காரு. இவரும் செகண்ட் சிஎம்மாக இருந்தார் சென்னை மாகாணத்துக்கு. ஓகேங்களா, இவர் ரிசர்வேஷன் பற்றி எதுவும் சொல்லலை. நெக்ஸ்ட்டு 1926 1930 வரைக்கும் ஒருத்தர் வருவார், பி சுப்புராயன் அப்படின்னு சொல்லிட்டு வருவார். இவர் வந்து நீதி கட்சி இல்லை, சுயேட்சையாக நின்று ஜெயித்தவர். ஓகேங்களா, இவரோட அரசவையில் முத்தையா அப்படின்னு ஒரு அமைச்சர் இருந்தார். ஓகேங்களா, முத்தையா ஒரு அமைச்சர் இருந்தார். அவர் தான் ரிசர்வேஷனை நமக்கு ஃபுல்லாக கொடுத்தது. ஓகேங்களா, அவர் தான் வந்து கோட்டா முறையின் தந்தைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இதெல்லாம் ரிசர்வேஷன் கொடுத்ததால பெரியார் வந்து இவரை குடியரசு பத்திரிக்கையில் நீண்ட காலம் வாழ்க முத்தையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். ஓகேவா, இவரோட குடியரசு இதழ் பத்திரிக்கை வந்து எந்த வருஷம்னா 1925. பெரியாரோட குடியரசு வந்து 1925. இதில் வந்து முத்தையாவை பற்றி பெருமையாக ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். ஓகேங்களா, குடியரசு பத்திரிகை 1925 ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இவங்களோட ஆட்சி 1926 1930 வரைக்கும் இருக்கிறதால இவர் ஸ்டார்ட் பண்ண பத்திரிகை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கும்போது இவர் வந்து ஸ்டெப் எடுப்பார் ரிசர்வேஷனை பற்றி. அந்த டைமில் அந்த பத்திரிகையில் நீண்ட காலம் வாழ்க முத்தையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். கோட்டா முறையின் தந்தைனும் இவரை தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா, முத்தையா ஒரு அமைச்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இவங்க யாருக்கெல்லாம் ரிசர்வேஷன் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராமணர் அல்லாதவருக்கு 44%. இவங்க மோஸ்ட்டாக எதுக்காக ரிசர்வேஷன் சொல்லிட்டு கொண்டு வருவாங்க அப்படின்னா அந்த டைமில் சென்னை மாகாணத்தில் 4.5 கோடி மக்கள் இருந்தாங்க. இதில் அந்த 4 கோடி மக்கள் பிராமணர் அல்லாதோர் தான் நிறைய பேர் இருந்தாங்க. ஓகேங்களா, ஆனால் பிராமணர்னு இருக்காங்கல்ல அவங்க வந்து ஒரு 1/2 கோடி பேர் தான் இருந்தாங்க, ஒரு 50 லட்சம் பேர் தான் இருந்தாங்க. அந்த 50 லட்சம் பேரையும் 50 லட்சம் பேருக்கு ரிசர்வேஷன் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. இந்த 4 கோடி மக்களுக்கு ரிசர்வேஷன் கம்மியாக இருந்த மாதிரி இருக்குது, வேலையே கிடைக்காத மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் ரிசர்வேஷன் சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கே உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த டைமில். அதனால தான் பிராமணர் அல்லாதோருக்கு 44% கொடுக்குறாங்க, முஸ்லீமுக்கு 16, கிறிஸ்துவருக்கு 16, பிராமணருக்கு 16, ஆங்கிலோ இந்தியருக்கு 16. ஆங்கிலோ இந்தியர் அப்படின்னா அந்த டைமில் ஆங்கிலேயர் தான் நம்மளை ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் ஆங்கிலேயர் வந்து இங்கவே தங்கி நிறைய பேர் ஒரு ஃபேமிலி மேனாகவே ஆனாங்க. அவங்கள தான் நம்ம ஆங்கிலோ இந்தியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 16% இடஒதுக்கீடு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆதி திராவிடர் 8% எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல, அது அவங்களுக்கு 8% வந்து ரிசர்வேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓகேங்களா,
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1947 ஆகஸ்ட் 15 நமக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாங்க. அதுக்கு அப்புறமா 1948 ரிசர்வேஷன்ன்றது வேறு மாதிரி மாறிச்சு. ஓகேங்களா, பிசி எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி வைஸாக பிரித்தாங்க. ஓகேங்களா, இந்த பிராமணர் நான் பிராமணர் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் பிசி எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு பிரித்தாங்க. அந்த டைமில் பிசிக்கு 25%க்கும் எஸ்சிக்கு 16%, டோட்டலாக 41% ரிசர்வேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க 1948. ஓகேங்களா, இந்த ரிசர்வேஷனில் ஒரு ப்ராப்ளம் வந்து 1950 ஒரு கேஸ் போடுவாங்க. யார் அப்படின்னா செண்பக துரைராஜன் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வழக்கை பற்றி இப்போ நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொன்று தெரிஞ்சுக்கிட்டு போகலாம். ஓகேங்களா, நம்ம ஆங்கிலேயர்கிட்ட இருந்து விடுதலையான பிறகு அரசியலமைப்பு புக்கு எழுதியிருக்கோம். அந்த புக்கில் அந்த நிறைய ஆர்டிகல்ஸ் இந்திய மக்கள் அனைவரும் ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஸோ அதில் இருக்கிற ரூல்ஸை மீறவே கூடாது. இதுதான் ரூல், அந்த புக்கோட ரூல். இப்போதைக்கு எப்படின்னா 25 பகுதி இருக்குது, 12 அட்டவணை இருக்குது, 400க்கும் மேற்பட்ட ஆர்டிகல்ஸ் வந்து உருவாயிடுச்சு. ஓகேங்களா, இப்போதைக்கு நம்ம ஆர்டிகல் 14 அப்படின்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆர்டிகல் 14, 15, 14 என்ன சொன்னதுன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 14 ஆர்டிகல் 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமமாக இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15ன்றது சாதி மதம் இனம் பாலினம் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுது. 16ன்றது பொது வேலையில் சம வாய்ப்பு இருக்கணும் எல்லாருக்கும். ஓகேங்களா, அதை சொல்லுது. இந்த ஆர்டிக்கலை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த கேஸ் என்னன்னு பார்ப்போம். அந்த கேஸுக்கும் இந்த ஆர்டிக்கலுக்கும் ரிலேட்டிவ் இருக்குது, அதனால தான் இந்த ஆர்டிக்கல் வச்சுருக்கேன். ஓகேங்களா, இப்போ கேஸ் நம்ம பார்க்கலாம். 1950 செண்பகம் துரைராஜன் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு வருது. செண்பக துரைராஜன் அப்படின்னு ஒரு பெண்மணி வந்து ஒரு வழக்கு போகிறாங்க. எனக்கு மருத்துவக் கல்லூரியில் சீட்டு கிடைக்கல, இதுக்காக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்காங்க. இதை காரணம் எதுக்காக காட்டுறாங்கன்னா பிசிக்கு ரிசர்வேஷன் 25% கொடுக்குறாங்கல்ல, 1948 கொடுக்குறாங்கன்னு சொன்னேன். ஓகேங்களா, இப்போ 1950 இவங்களுக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்ற ஒரு காரணத்தினால உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு கேஸ் போட்டிருக்காங்க. பிசிக்கு 25% ரிசர்வேஷன் இருக்கிறதால என்னால் மருத்துவக் கல்லூரியில் சேர முடியல, எனக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போட்டாங்க. அது வந்து உச்சநீதிமன்றம் விசாரித்து இந்திய அரசியலமைப்பு புக்கில் வந்து ஆர்டிகல்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. 14, 15, 16 இந்த 3 ஆர்டிக்கலும் பாகுபாடு காட்டக்கூடாது, சாதி மதம் பார்க்கக்கூடாது, அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பிசிக்கு 25% கொடுக்கறதால இந்த பெண்மணிக்கு வந்து மருத்துவக் கல்லூரியில் சீட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருக்காங்க. அதனால் பிசியோட 25% செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பை சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, பிசிக்கு 25% ரிசர்வேஷன் கொடுத்தது கேன்சல் பண்ண உச்சநீதிமன்றத்தால் பெரியாரும் அண்ணா வந்து போராட்டம் பண்ணாங்க. பெரியாரும் அண்ணா வந்து போராட்டம் நடத்தினதால நேரு என்ன பண்ணாருன்னா முதல் சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு 1951 முதல் சட்ட திருத்தம், அந்த அரசியலமைப்பு புக்கு வந்து 1950 ஜான் 26 ரிலீஸ் ஆயிடுச்சா. 1951 முதல் சட்ட திருத்தம் ஜவஹர்லால் நேரு பண்ணார். 1951 பிஎம்ஆ இடைக்கால பிரதமராக இருந்தது நேரு தான், அதனால் அவர் தான் சட்ட திருத்தம் பண்ணார். ஓகேங்களா, லோக்சபாவில் ஓட்டிங்லாம் நடத்தி அந்த மாதிரி இந்த மாதிரி ரிசர்வேஷன் கொடுத்ததை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து நாங்கள் சட்ட திருத்தம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சட்ட திருத்தம் பண்ணாங்க. ஓகேங்களா, 1947 ஆகஸ்ட் 15 ஃபஸ்ட்டு லோக்சபா எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் இடைக்கால பிரதமராக நேரு தான் இருந்தார். ஓகேங்களா, அப்போ வந்து இடைக்கால அரசாங்கம் நடத்திட்டு இருந்தாங்க, அதில் பிரதமராக இருந்தது நேரு தான். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு எலெக்ஷன்லேயும் பிரதமராக வின் பண்ணதும் நேரு தான். ஓகேங்களா, அதை ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு முதல் சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நேரு 1951 பண்ணியிருப்பார். என்ன பண்ணியிருப்பார்னா 15, 16 ஆர்டிக்கல் பார்த்தீங்க முன்னாடியே பார்த்தீங்களா, அந்த ஆர்டிக்கலில் 15(4), 16(4) இதுக்கு பிசிக்கான ரிசர்வேஷன் கொடுக்கறது சம்பந்தமான ஆர்டிக்கல் பற்றி சொல்லும். 15ன்றது பாகுபாடு காட்டக்கூடாது, ஆனால் பிசிக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு 15(4) அப்படின்னு சொல்லும். 16ன்றது பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம்.
ஆனால் 16(4) அப்படின்றது 16(4)ன்றது பிசிக்கு பொது வேலை வாய்ப்பில் ரிசர்வேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். ஓகேங்களா, இது முன்னாடியே வந்து எஸ்சிக்குன்றது ஆட்டோமேட்டிக்காகவே இருக்கும். ஏன்னா 1950 ஜான் 26 அரசியலமைப்பு புக் வெளிவரும்போதே எஸ்சிக்கான ரிசர்வேஷன் சொல்லிட்டு யார் வேணால் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப வீக்கர் இதில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மேலே எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஷெட்யூல் கிளாஸ்ட்டுக்கு மட்டும் ஒரு அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அதில் இருக்குது. ஸோ பிசிக்கு அப்படின்றது தான் எதுவுமே இல்லை ஆர்டிக்கலில். ஆனால் அதை வச்சு தான் செண்பக துரைராஜன் வந்து வழக்கு தொடர்ந்தாங்க. இந்தமாரி பிசிக்குன்றது அந்த புக்கில் எதுவுமே மென்ஷன் பண்ணவே இல்லை ஆர்டிக்கலில். நீங்கள் எப்படி அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வேஷன் கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருப்பாங்க. அதேமாரி கேன்சலும் பண்ணியிருப்பாங்க. இப்போ அண்ணாவும் பெரியாரும் போராட்டம் பண்ணி இந்தமாரி சட்ட திருத்தம் பண்ண வச்சு இந்த 25% திரும்பியும் எடுத்துகிட்டு வந்துட்டுருப்பாங்க. ஓகேங்களா, இந்த சட்ட திருத்தம் பண்ணும்போது 9th அட்டவணை 9வது அட்டவணை புதுசாக சேர்த்துருப்பார். அந்த 9வது அட்டவணைக்கு ஒரு பவர் இருக்குது. அந்த 9வது அட்டவணையில் எந்த ஆர்டிக்கல் எதனா ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போய் வச்சா அது நீதிமன்றத்தால் ஆராயவே முடியாது. ஓகேங்களா, அதுக்கான பவரே அதுதான். அது ஒரு நேரு தான் வந்து ஒரு பவர், இதுக்குன்னு ஒரு பவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தால் உள்ளே போய் அதை ஆராய்ஞ்சி அது மேலே கேஸும் போட முடியாது, எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர் கொடுத்துருப்பாரு. இந்த 9வது அட்டவணை வந்து பின்னால் தமிழ்நாட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதை வந்து கண்டினியூவாக பார்த்துட்டே இருங்க. நான் அந்த விளக்கத்தையும் இதில் சொல்லியிருப்பேன், கண்டினியூவாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் அதிகமாகிட்டே இருக்கும். அந்த டைமில் வந்து 1969 சிஎம்மாக இருந்த கருணாநிதி வந்து சட்டநாதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழுவை அமைப்பார். எதுக்காக அப்படின்னா பிற்படுத்தப்பட்டோரை பற்றி ஆராயத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பேக்வர்ட் கிளாஸ் வந்து நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வேஷனில் அவங்களுக்கு பர்சன்டேஜ் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழுவை ஒன்று அனுப்புவார், சட்டநாதன் குழுன்னு சொல்லிட்டு. அந்த குழு போயிட்டு ஆராயும் பேக்வர்ட் கிளாஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளோ பாப்புலேஷன் அவங்கள தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆராயும். அப்போ வந்து 1971 தான் அவங்களோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அவங்க 1971 ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிட்டாங்க. அது மூலிமா பிசிக்கு 31%, 25%லேருந்து 31%ஆக இன்க்ரீஸ் பண்ணாங்க. எஸ்சிக்கு 16%லேருந்து 18%ஆக இன்க்ரீஸ் பண்ணாங்க. இப்போதைக்கு பார்த்தா டோட்டலாக 49% தமிழ்நாட்டில் ரிசர்வேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 41%ஆக இருந்தது. பிசிக்கு 25, எஸ்சிக்கு 16 இருந்துச்சு, 41 இருந்துச்சு. இப்போதைக்கு 1971 படி 49%ஆக இருக்குது ரிசர்வேஷன். நெக்ஸ்ட்டு எம்ஜிஆர் பீரியடில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எம்ஜிஆர் வந்து தமிழ்நாட்டோட சிஎம்மாக 1977 1987 வரைக்கும் இருந்திருப்பார். 10 வருஷம் இருந்திருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இருக்கும்போதே சிஎம்மாக இருக்கும்போதே 1987 டிசம்பர் 24 அப்போ இறந்துருவார். ஸோ அவர் முன்னாடி என்ன அமைச்சாருன்னா 1980 அம்பாசங்கர் ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அமைச்சிருப்பார். எதுக்காக அப்படின்னா இந்தமாரி ரிசர்வேஷனை பற்றி ஆராயத்துக்காக தான் அமைச்சிருப்பார். 1980 அவர் அமைச்ச போது ஆட்சி கலைஞ்சிரும். ஓகேங்களா, அப்போ வந்து மத்திய மாநில ஆட்சி வந்து வந்துடும். அவங்க வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கீழே நம்ம தமிழ்நாடு வந்து போயிருக்கோம். அதனால் ஆட்சி கலைஞ்சிரும். சிஎம்மோட ஆட்சி நடக்காது, குடியரசுத் தலைவரோட ஆட்சி நடந்திருக்கும். மீண்டும் 1982 திருப்பியும் எலெக்ஷன் வந்திருக்கும். அப்பையும் எம்ஜிஆர் தான் ஜெயிச்சிருப்பார். ஜெயிச்சுட்டு அதே ஆணையத்தோட ரூல்ஸை வச்சு அவங்க கொடுத்த டீட்டெயில்ஸ் வச்சு பிசிக்கு 50% கொடுப்பாரு, எஸ்சி எஸ்டின்னு சொல்லிட்டு 18% கொடுப்பாரு. டோட்டலாக 68% வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாரு. இதுக்கப்புறம் இவர் இறந்த 10 ஜானகி வந்து ஆட்சி கொஞ்ச நாள் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து வேற மாதிரி மாறி ஆட்சியில் கலைஞ்சி திருப்பியும் கருணாநிதி வந்திருப்பார். அவர் ஒரு ரிசர்வேஷன் இது எடுத்துகிட்டு வந்திருப்பார். அதையும் பார்க்கலாம் வாங்க. கருணாநிதி ஆட்சியில் வந்து அந்த டைமில் வன்னியர் வந்து அதிகமாக இருப்பாங்க. வன்னியர் வந்து போராட்டம் பண்ணுவாங்க நிறைய பேர், எங்களுக்கு தனியாக ரிசர்வேஷன் தனியாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பிசிக்குன்னு தான் 50% இருக்கும், வேறு வன்னியருக்குன்னு சொல்லிட்டு அவங்க போராட்டம் பண்ணிவிட்டு ஒரு ரிசர்வேஷனை பிரிப்பாங்க. ஓகேங்களா,
கலைஞர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா 1989 பிசிக்கு 30%, எம்பிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பிரித்து 20%, அதேமாரி எஸ்சிக்கு 18%, எஸ்டிக்கு 1%, மொத்தம் 69% கொடுப்பாரு. எஸ்டிக்கு புதுசாக சேர்த்து 1% கொடுத்துருப்பாரு. அதான் எம்ஜிஆர் 68 கொடுத்துருப்பாரு. டோட்டலாக இப்போ கருணாநிதின்றது 69% கொடுத்துருப்பாரு. இந்த 69% தான் தமிழ்நாட்டில் இது வரைக்குமோ வச்சுட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு ஆபத்தும் வரும். அதையும் எப்படி நம்ம தமிழ்நாடு சிஎம் வந்து காப்பாற்றி நமக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்க்கலாம். எதனால் ஆபத்து வரும் அப்படின்னா, உச்சநீதிமன்றம் ஒரு ரூல்ஸ் வைக்கும். ரிசர்வேஷன்றது 50%க்கு மேலே தாண்டவே கூடாது எல்லா ஸ்டேட்லேயும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் வச்சுருக்கோம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் 69%ஆக மாறிடுச்சு. இதை பிடிக்காத ஒரு சிலர், விஜயன் அப்படின்றவங்க ஒரு கேஸ் போட்டிருப்பாரு. தமிழ்நாட்டில் 69% ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க, அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேஸ் போட்டிருப்பார். விஜயன் வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாமாங்க. 1994 விஜயன் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு வந்திருக்கும் உச்சநீதிமன்றத்துக்கு. உச்சநீதிமன்றம் ஒன்று சொல்லியிருக்கோம். 1992 உச்சநீதிமன்றம் இடஒதுக்கீடை பற்றி ஒரு சொல்லியிருக்கோம். 50% தாண்டக்கூடாது. எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரே ரூல்ஸ் தான். 50%க்கு மேலே ரிசர்வேஷன் தாண்டவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் டிஎனில் தமிழ்நாட்டில் 69% இருக்கும். 1989 படி 1989 யார் கொடுத்துருப்பாங்க? கருணாநிதி வந்து 69% இடஒதுக்கீடாக கொடுத்துருப்பாரு. ஆனால் இதை பிடிக்காத விஜயன் 1994 ஒரு கேஸ் போட்டிருப்பாரு. அதுக்கு பேர் தான் விஜயன் வழக்கு. இது உச்சநீதிமன்றத்துக்கு வரும். தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி 69% இடஒதுக்கீடு கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இதை ஃபேஸ் பண்ணது யார் அப்படின்னா, அப்பத்தில் இருந்த சிஎம் யாருன்னா ஜெயலலிதா அம்மா தான் வந்து சிஎம்மாக இருந்திருப்பாங்க. 1991 1996 வரைக்கும் இருந்திருப்பாங்க. 1994 தானே இந்த வழக்கு வருது. அப்போ அதை ஃபேஸ் பண்ணது ஜெயலலிதா அம்மா. ஓகேங்களா? எப்படி ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, 9வது அட்டவணைன்னு ஒன்று சொல்லியிருப்பேன். அந்த 9வது அட்டவணையில் எடுத்துன்னு போயிட்டு இந்த ரிசர்வேஷனை வச்சுட்ருப்பாங்க. இந்த 9வது அட்டவணைக்கான பவர் என்னன்னு நான் சொல்லியிருப்பேன் முன்னாடியே. 1951 தான் ஃபஸ்ட்டு சட்ட திருத்தம் பண்ணியிருப்பாங்க நேரு. அப்போ 15th 4ம் 16th 4ம் பண்ணியிருப்பாங்க. அது கூடவே 9வது அட்டவணை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சேர்த்துருப்பாரு. அதுக்கு ஒரு பவரும் கொடுத்துருப்பாரு. இதில் எடுத்துகிட்டு போய் வைக்கிறத யாராலையும் கேள்வி கேட்க முடியாது, உச்ச நீதிமன்றமே நினச்சாலும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவரை கொடுத்துருப்பாரு. ஸோ அதனால் ஜெயலலிதா அம்மா வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட தமிழ்நாட்டோட 69% ரிசர்வேஷனை எடுத்துகிட்டு போயிட்டு 9th ஷெட்யூலில் வச்சிட்ருப்பாங்க. இந்த 69% எடுத்துகிட்டு போய் வைக்கிற சட்ட திருத்தம் எப்போ பண்ணதானா 1994 76th சட்ட திருத்தம். ஓகேவா? 76வது சட்ட திருத்தத்தின் மூலமாக தான் 1994 அந்த 9வது அட்டவணையில் எடுத்துன்னு போய் நம்மளோட ரிசர்வேஷன், தமிழ்நாடு ரிசர்வேஷனை வச்சுருப்பாங்க. இந்த டைமில் பிரதமராக யார் இருந்திருப்பாங்கன்னா PV நரசிம்மராவ் இருந்திருப்பார். குடியரசுத் தலைவராக யார் இருந்திருப்பாங்கன்னா சங்கர் தயாள் சர்மா இருந்திருப்பாங்க. 1994 ஜெயலலிதா அம்மா வந்து 9th ஷெட்யூல் எடுத்துன்னு போயிட்டு ரிசர்வேஷன் வச்சுட்டாங்களா? 1996 உச்சநீதிமன்றம் ஒரு ரூல்ஸை வெளியிடும். 1951 இருந்து 1973 ஏப்ரல் 24 வரைக்கும் எதனாவது எடுத்துகிட்டு போய் 9th ஷெட்யூலில் வச்சுருந்தாங்கன்னா அதை எங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 1973 ஏப்ரல் 24 இருந்து இப்போ வரைக்கும் வேறு எதனாவது எடுத்துன்னு போய் வச்சுருந்தா அதை எங்களால் உள்ளே பூந்து என்ன வேணால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ஏன் நம்மளோட தமிழ்நாட்டோட 69% ரிசர்வேஷனை எதுவுமே பண்ணாமல் இருக்காங்க உச்சநீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், அவங்க ரிசர்வேஷனுன்றது மாணவர்கள் வந்து நலனுக்காக தான் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியுது. அதனால் நாங்கள் அது எதுவும் பண்ணலை, ஆனால் எங்களால் பண்ண முடியும், ஆனால் நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம், அது மாணவர்களோட நலனுக்காக தான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணலை இது வரைக்கும். இப்போதைக்கு நம்ம ஸ்டேட்டு 69% கொடுக்குறாங்க. நம்மளை விட அதிகமாகவும் கொடுக்குற ஸ்டேட்டும் இருக்குது. ஓகே, இந்தியாவில் அதிகமாக ரிசர்வேஷன் கொடுக்குற ஸ்டேட் எது ஃபஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்கள்.
நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்டு உங்களுக்கு எதனா இந்த வீடியோ டவுட் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கன்ஃபார்ம் ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. டிஎன்பிசி படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய். நேரத்தின் அருமையை கருதி இத்துடன் நிறுத்திக் கொண்டிருக்கிறேனே தவிர இவ்வளவுதான் என்று எண்ணி விடாதீர்கள்.